Please stand up and நாங்கள் முதலாவது பேதுரு முதலாம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை Yeah. வாசிப்போம். Yeah. இரண்டாம் அதிகாரம் 19ஆம் இரண்டாம் வசனம் அதிகாரம். சுத்தமடைந்தது வாசிப்போம். shall I? For this is thankworthy, if a man for conscience toward God endure No. grief. First Peter. We have the sure word of prophecy. First Peter. First Peter 2:19. This is First Peter 2. Or Second Peter. Stay. Oh, 190, huh? So, see that again. 2 Peter 2 Peter 190. Huh? 2 Peter 190. 2 Peter 1. We have also a more sure word of prophecy, whereunto you do well that you take heed, as unto a light that shineth in a dark place, until the day dawn and the day star arise in your hearts. Knowing this first, that no prophecy of the scripture is of any private interpretation. Yeah. Okay, that's அதிக உறுதியான தீர்க்கதரிசி வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெளி உங்கள் இருதயங்களை உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்க விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமுள்ள பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியாலே ஏவப்பட்டு பேசினார்கள். May God bless the word. Please be seated. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். Today my message is இன்றைய நாளுக்கான செய்தியானது supernatural God living in his body, the body of Christ. Supernatural God. இயற்கைக்கு மேலான தேவன். இயற்கைக்கு மேலான தேவன் Living in his body, that is called the bride of Christ. இயற்கைக்கு மேலான தேவன் தன்னுடைய சரீரத்தில் வாசம். இயற்கைக்கு மேலான தேவன் சரீரத்திலே வாசம் Awesome. This message, yeah. So today God is a great eagle. தேவன் ஒரு Eagle. கழுகாய் இருக்கிறார். He's a great eagle. அவர் பெரிய கழுகாய் இருக்கிறார். And we are also eagles. நாங்களும் கழுகாய் இருக்கிறோம். Eagle is a bird, it's not an earthly bird. ஈகல் கழுகுன்றது ஒரு பறவை, ஆனால் அது பூமிக்குரியதான ஒரு பறவை அல்ல. It's a bird that fly very higher and higher. உயர்ந்த இடங்களிலே உயர்ந்த வாசஸ்தலத்திலே அங்கே பறக்கிறதான ஒரு பறவை. If you say you are an eagle, நீங்கள் ஒரு கழுகு என்று சொன்னோமே என்றால் you don't go after these earthly things. நீங்கள் அந்த பூமிக்குரியதான காரியங்களை நாட மாட்டீர்கள். You are seeking the things above. அங்கு உயர்ந்த ஸ்தலங்களில் உள்ள மேன்மையான காரியங்களை நீங்கள் தேடுகிறவர்களாக இருப்பீர்கள். So if you are interested in the things of the world and things of everything, நீங்கள் பூமிக்குரிய காரியங்களிலே நீங்கள் கருத்துள்ளவர்களாக இருப்பீர்கள். ஆனால் and you are not an eagle. நீங்கள் கழுகு இல்லை, நீங்கள் ஒரு கழுகு அல்ல. Where eagle put the nest? ஈகல் எங்கு கூடை கட்டுமே என்றால் It's in the rock. அங்கே மலை உயர்ந்த பிரதேசங்களில் அங்கே கூடு கட்டும். Jesus Christ the rock. அங்கே இயேசு கிறிஸ்துவே அந்த கூடா இருக்கிறார், அந்த மலையா இருக்கிறார். Kanmalai Christ. So today we have also sure word of prophecy, whereunto do well these take heed unto the light that shineth in dark places. அங்கே 19ஆம் வசனம் சொல்ல அதிக உறுதியான தீர்க்கிற வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களை உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்க விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். The prophecy is it's in the dark place. அங்கே தீர்க்க தரிசனமானது ஒரு இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்க விளக்கை போல இருக்கிறது. Oh, today we see the church ages is a dark age. அங்கே சபை காலமானது ஒரு இருளுள்ள ஒரு காலமா It's a இருக்கிறது. candlestick age. அது அங்கே மிளகுத்திரி விளக்கு குத்து விளக்குரியதான காலமா இருக்கிறது. So it's a candlestick age. அங்கே அது குத்து விளக்குரிய இருக்கிறதான ஒரு காலமா இருக்கிறது. But in the daytime we never burn candles. பகல் காலங்களிலே நாங்கள் அங்கே குத்து விளக்கை எரிக்க மாட்டோம். When the sunlight comes, அங்கே வெளிச்ச சூரிய உதயம் வந்த பொழுது candlestick light is not worth
அங்கே குத்து விளக்கு அங்க பிரயோஜனப்படாது. These prophets saw also, they came in the candlestick age. அங்கே குத்து விளக்கின் காலங்களிலே தான் அங்கே தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். Today the prophets what we said in the last day, that we are in the fulfillment in that prophecy. நாங்கள் அந்த தீர்க்கதரிசனமான கடைசி காலத்தில் வருகிற தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிற காலத்தில் இருக்கிறோம். He has prophesied about you and me. அந்த தீர்க்கதரிசனமானது உங்களை மேலேப்பட்ட அந்த தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. That is in fulfill in our age. அது ஒரு முடிவின் காலத்திலே ஒரு நிறைவேறுகிறதான காலத்திலே When the day star rise, what is the day star? அங்கே பகலுக்குரியதான நட்சத்திரம் என்ன? The day star தமிழ்ல விடிவெளி நட்சத்திரம், இஸ்லாம் விடிவெளி நட்சத்திரம். தமிழிலே விடிவெளி நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Yeah, what the day? You don't see any stars in the day. இந்த பகல் நேரங்களில் நாங்கள் நட்சத்திரத்தை காண மாட்டோம். What is the day star? அந்த பகலுக்குரியதான நட்சத்திரம் என்ன? It's a sunlight. அதுதான் சூரிய உதயம். When the sunlight comes, அந்த சூரிய வெளிச்சம் வந்த பொழுது day star arise in your hearts. அந்த தடவை பார்த்து உங்கள் இருதயங்களை விட எரியும் பிரகாசிக்கும் Jesus பொழுது Christ is the Son of righteousness. அங்கே இருக்க இயேசு கிறிஸ்துவே நீதியின் சூரியனாக இருக்கிறார். He shines. He shines in your hearts. அவர் உங்கள் இருதயங்களிலே அங்கே அவர் Rise in your hearts. பிரகாசிக்கிறவராக இருக்கிறார். Rise in your hearts. அவர் உங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்கிறவராக இருக்கிறார், உதிக்கிறவராக இருக்கிறார். You know, in the time of the children were in Egypt. அங்கே எகிப்திலே ஜனங்கள் இருக்கும் பொழுது there was a thick darkness in Egypt. ஒரு கடுமையான ஒரு இருள் சூழ்ந்து கொண்டது. This God will give judgment to the Egypt. அங்கே எகிப்துக்கு தேவன் தன்னுடைய நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினார், நியாய தீர்ப்பை நிறைவேற்றினார். So there was a thick darkness. அங்கே ஒரு கடுமையான ஒரு இருள். And there's a place called Goshen. அங்கே ஒரு இடம் இருந்தது, கோசன் என்று பெயர் கொண்ட ஒரு இடம் இருந்தது. That was a colony that Egypt, that Israel was settling. அங்கே அது ஒரு it's like colony. அது ஒரு குடியேற்ற இடமாக இருந்தது. Because you know, when in time of British, அங்கே பிரிட்டிஷ் காலங்களிலே they brought some for the tea plantation, they brought some Indians, about 200-300 people. அந்த தேயிலை நடுகிறதுக்காக அங்கே 200-300 பேர்களை அவர்கள் இந்தியாவில இருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். Now it's a big generation now there. அது பெரிய ஒரு பரம்பரையா இருக்கிறது. It is like when Joseph and the family, they settled in Egypt. அங்கே யோசேப்பின் குடும்பம் அங்கே எகிப்து தேசத்திலே வாழும் பொழுது This is a very small group of people. அது ஒரு சிறிய ஒரு கூட்டமான ஒரு ஜனமா இருந்தது. But it has become a big it's become a colony. அது ஒரு மிக ஒரு குடியேற்ற பிரதேசமாக They மாற்றப்பட்டது. lived in the place called Goshen. அங்கே கோசன் என்ற ஒரு குடியேற்ற பிரதேசத்தில் அவர் வாழ்ந்து But there's a கொண்டிருந்தார். thick darkness in Egypt. அங்கே ஒரு கடுமையான ஒரு இருள் அங்கே சூழ்ந்து But கொண்டது. there was Goshen, there was light. ஆனால் கோசன் என்ற அந்த குடியேற்ற பிரதேசத்திலே வெளிச்சம் Where's இருந்தது. the Goshen today? அந்த வெளிச்சம் அந்த கோசன் எங்கே உள்ளது? Goshen is where the children of God lives. அங்கே கர்த்தருடைய ஜனங்கள் வாழ்கிறதான இடமே அந்த கோசனாய் அந்த பிரதேசமாய் It is இருக்கிறது. rising in your heart, sun rising, the day star rising in your hearts. அது சூரியனானது உங்கள் இருதயங்களை உதிக்கிறதா இருக்கிறது. So this prophecy, some people, they don't believe the prophets. அங்கே சிலர்கள் அங்கே தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்க மாட்டார்கள். John 24:25, what Jesus said. அங்கே யோவான் 24:24 இயேசுவானவர் சொல்கிறார். John 24:25. 24 Then he said unto them, O fools, and slow in heart to believe all that the prophets have spoken. Luke 24. Luke 24:25. Luke 24:25. அப்பொழுது அவர் அவரை நோக்கி, தீர்க்கதரிசி சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. Because the prophets have spoke about the Jesus Christ. அங்கே தீர்க்கதரிசிகள் இயேசுவானவரை பற்றி கூறியிருந்தார்கள். Same prophets have spoken about us today. அதே தீர்க்கதரிசிகள் எங்களை பற்றி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். There are many fools, they don't believe what prophets said. ஆனால் முன்னே புத்தி இல்லாத ஜனங்கள் அங்கே தீர்க்கதரிசிகள் சொன்னதை அவர்கள் கேளாமல் இருக்கிறார்கள். When John came, he was pointing to Jesus Christ. யோவான் வந்த பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கே பேசிக் கொண்டிருந்தார். He is the lamb who take our sins of the world. அவரே அந்த ஆட்டுக்குட்டி பாவத்தை சுமக்கிற ஆட்டுக்குட்டி என்று அவர் அங்கே தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். In the same way, the prophet came and said, he was pointing to the word of God. அவனமாக தீர்க்கதரிசி வந்த வேளையில் அவர் தேவனுடைய வார்த்தையை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். He was pointing to the word. அங்கே வார்த்தையை குறித்து அவர் அங்கே உரைத்துக் கொண்டிருக்கிறார். And today I want to speak about the supernatural.
அங்கே இயற்கைக்கு மேற்பட்டதான ஒரு காரியத்தை குறித்து நான் பேச போகிறேன். And Ephesians 2:1. எபேசியர் 2:1 வசனம். Today we have the supernatural things. இன்றைய நாட்களில் அந்த இயற்கைக்கு மேலான காரியங்கள் இருக்கிறது. How we were touched by God. நாங்கள் எவ்வளமாக தேவன் எங்களை கண்டறிந்தார், எங்களை தொட்டார் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். 2:1. And you has he quickened, you are quickened. who are dead in trespasses and sins. We were dead in trespasses and sins. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். He quickened us. அவர் எங்களை உயிர்ப்பித்தார். He resurrected us. அவர் எங்களை அங்கே உயிர்ப்பித்தார். The Bible says the spirit, the word I speak to their spirit and life. நான் பேசுற வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. Because the word is a revealed word is the life of God. அங்க வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையானது உயிர்ப்பிக்கிறதான வார்த்தையா It இருக்கு. is not a letter of the word. அது ஒரு எழுதப்பட்டிருக்கிறதான வார்த்தை அல்ல. Every word has a revelation. ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே ஒரு வெளிப்பாடு உண்டு. That only give you life. அதுதான் உங்களுக்கு உயிர்ப்பை கொடுக்கும். Today the wife is the complete revelation of Jesus Christ today. அங்கே மனைவியானவர் மனவாட்டியானவர் தேவனுடைய சரீர முழு வெளிப்பாடாக இருக்கிறார். The word has a quickening power. அங்கே Quickening power. உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கு. அங்கே வார்த்தைக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது. What is the meaning of supernatural? அங்கே இயற்கைக்கு மேற்பட்டதான காரியத்தின் அர்த்தம் என்ன என்றால் What is the meaning on the dictionary? இயற்கைக்கு மேற்பட்டதான காரியத்தின் அர்த்தம் என்ன என்றால் Supernatural beyond natural. அங்கே Beyond natural. அந்த வார்த்தைகள் Supernatural. இயற்கைக்கு மேல். இயற்கைக்கு மேல் பதம் தெரியாது. That's English word. இயற்கைக்கு மேலானது ஒரு காரியம். Beyond natural. அங்கே அது இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு காரியம். It's called supernatural. அதுதான் அந்த இயற்கைக்கு Beyond the scientific understanding. ஆகவே அது ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு விளக்கம் வேண்டும் என்றால் Science அது விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டதான ஒரு காரியம். Science would not figure it out. ஆகவே விஞ்ஞானத்தினாலே அந்த காரியத்தை அறிந்து கொள்ள முடியாது. Science can't do. They say you're mad. They say there's supernatural healings here. அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் சொல்லும் இடத்திலே இயற்கைக்கு மேம்பட்டான குணமாக்குவதான காரியங்கள் இருக்கிறது. It's fool. அவர்கள் சொல்வார்கள் இது ஒரு முட்டாள்தனமான காரியம். Science you can't explain to the scientist. ஆகவே விஞ்ஞானிகளுக்கு இந்த மாதிரி இது இவனமான காரியங்களை அவர்கள் இது ஒரு புத்தி இல்லாத முட்டாள் காரியம் என்று சொல்வார்கள். God is supernatural God. அங்கே தேவன் இயற்கைக்கு மேம்பட்டவராக இருக்கிறார். The same supernatural God in you today I'm going to speak to you. அந்த இயற்கைப்பட்ட தேவன் இன்றைய நாள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். He is in you. அதே தேவன் உங்களோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். He is in you. He is dwelling in you today. அவர் இன்றைய நாள் உங்களுக்குள்ளே அங்கே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். I want to speak. You are a supernatural man. நீங்கள் ஒரு இயற்கைக்கு மேம்பட்டாத ஒரு மனிதர் என்று நான் பேசுகிறேன். You are a supernatural daughter. நீ ஒரு இயற்கைக்கு மேற்பட்டதான ஒரு மகள். Today the scientific world they also doing the supernatural things. அங்கே விஞ்ஞானமா உலகத்திலே அவர்களும் இயற்கை மேற்பட்ட காரியங்களை பற்றி சொல்லுகிறார்கள். Today when somebody send a message we get down. அங்கே எங்களுக்கு ஒருத்தர் வந்து எங்களுக்கு இது ஒரு செய்தியை கொடுக்கணும், நாங்கள் எப்படி அதே போல் மொபைல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம். It's supernatural. அது ஒரு மேற்பட்ட காரியம். That's a fourth dimension world. அதுதான் நான்காம் பரிமாணத்துக்குரியதான உலகம். Science is a fourth dimension. விஞ்ஞானமானது நான்காம் பரிமாணம். Because the fourth today Satan is active in the fourth dimension. அங்கே சாத்தான் இந்த நாட்களில் நான்காம் பரிமாணத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். He send all the evil things to our phones. இந்த தீமையான அருவருப்பான காரியங்களை இந்த நாட்களில் தொலைபேசியிலாக நடந்து கொண்டிருக்கிறது. Our mind is polluted by this fourth dimension. இந்த நான்காம் பரிமாணத்திலே எங்களுடைய மனதானது அங்கே மாசுபட்டிருக்கிறது. Why God has allowed that? ஏன் தேவன் அவனமான காரியத்தை அங்கே இடமளித்தார்? It is for you today. அது உங்களுக்காகவே எங்களுக்காகவே Today I sent a message I will go to America. நான் இப்பொழுது ஒரு செய்தி எடுத்தால் அந்த செய்தி அமெரிக்காவுக்கு சொல்லக்கூடிய ஒரே நேரத்தில் Satan has polluted the minds of the people today. ஆனால் இன்றைய நாட்களில் மனிதருடைய மனசை அங்கே சாத்தானானது மாசுபடுத்தி இருக்கிறார். Knife is good to cut fish. கத்தியானது மீனை வெட்டுவதற்கு அவசியமாக You இருக்கிறது. can't cut a person.
அந்த அதே கத்தியாலே ஒரு மனிதரை உன்னால் வெட்ட முடியாது. So it's all the scientific. இதெல்லாம் ஒரு விஞ்ஞானத்துக்குரியதான ஒரு So காரியம். everything is supernatural. அங்கே ஒவ்வொரு காரியமும் இயற்கைக்கு மேம்பட்டதா இருக்கிறது. So today God is supernatural. அங்கே தேவன் இயற்கைக்கு மேம்பட்டவரை வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். If I tell that our church has got a margin, God has done many miracles in our church. நான் சொல்கிறேன் எங்கள் சபையில் நிறைய அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார் என்று. In what I said one brother about this. I said நான் ஒரு சகோதரருக்கு ஒரு காரியத்தை நான் சொன்னேன். our churches are doing this thing. இது இவ்வளமான காரியங்கள் எங்கள் சபையிலே நடக்கிறது என்று அவர் சொன்னார். So supernatural has become natural now. அங்கே இயற்கை மேம்பட்டதான காரியங்கள் இந்த இயற்கைக்குரியதான காரியம் மாறிவிட்டது. But when the supernatural done, then the impersonators also will become impersonators. Means impersonation. Similar to that, simple. David. ஒன்றுக்கு நிகரான ஒரு போலியான காரியமும் வந்து பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. Impersonation, போலியான காரியம். Come where the supernatural is there. அங்கே இயற்கை மேம்பட்ட காரியங்கள் இருக்கு, அது நிகரான போலியான காரியமும் நடந்து கொண்டிருக்கு. Many things are done in other places also. விபனமான அற்புதமான காரியங்கள் மற்ற இடங்களில் நடந்து கொண்டுதான் It is இருக்கிறது. happening in Catholic Church also. அது இந்த கல்வரி சபையிலும் விபனமான காரியங்கள், கத்தோலிக் சபையிலும் விபனமான Pentecostal church are காரியங்கள், doing the same thing. பெண்டிகோஸ்ட் சபையிலும் விபனமான காரியங்கள் நடந்து Then கொண்டிருக்கிறது. the supernatural has become natural. ஓகே, இயற்கைக்கு மேற்பட்டதான அந்த காரியங்கள் இயற்கைக்குரியதான காரியங்களாக Your birth is supernatural. உங்களுடைய பிறப்பானது இயற்கைக்கு மேற்பட்டதாக People இருக்கிறது. don't understand that. அது நிறைய பேர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். How God creating every cells and how the child was born. ஒவ்வொரு புலனையும் விபனமா சிருஷ்டித்தது It's supernatural. அது அந்த அபனமான ஒரு காரியம், ஒரு இயற்கைக்கு மேற்பட்டதான காரியம். Now it has become a natural. அது இப்பொழுது இயற்கைக்குரியதான காரியங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. If somebody said, my wife is going for confinement, என்னுடைய மனைவி வந்து பிள்ளைப்பெருக்க போகிறாருன்னு சொன்னால், then mother say, அம்மா சொல்லுவாள், I am worrying about it. I have delivered 5 children. அங்கே மூத்த தாய் சொல்லுவாள், நான் 5 பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுவாள். So it has become a natural. சோ அது ஒரு இயற்கைக்குரியதான காரியமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. இயற்கைக்குரியதான காரியமாய் இருக்கிறது. Everything is a natural. சோ ஒவ்வொரு காரியமும் இயற்கைக்குரியதா இருக்கிறது. Even science can't give you life today. இந்த விஞ்ஞானமானது உங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுக்க முடியாது. He can't raise a dead person. அது ஒரு மரணித்த ஒரு மனிதனை உயிர்ப்பிக்க முடியாது. And the science can't create the trees or the leaves or the flowers. அவங்க விஞ்ஞானத்தினாலே ஒரு மரத்தை அங்கே ஒரு இலையை ஒரு உயிர்ப்பை கொடுக்க முடியாது. They can artificial flowers they can create. அங்கே செயற்கையான முறையிலே அங்கே அவர்கள் இலைகளை உருவாக்க முடியும். They can't give you life. ஆனால் அதற்கு உயிர்ப்பை ஒரு ஜீவனை கொடுக்க முடியாது. Life comes from God. அங்கே ஜீவனானது கிறிஸ்துவினாலே வருகிறது, தேவனாலே வருகிறது. So then now supernatural has become natural. அங்கே அவர் சொல்றாங்க, இயற்கைக்கு மேற்பட்ட காரியம் இயற்கையான காரியம் மாற்றி விடுதுன்னு சொல்கிறார்கள். Supernatural has become natural now. அங்கே இயற்கைக்கு மேற்பட்டதான காரியங்கள் ஒரு இயற்கையான காரியமா இருக்கிறது. Or they don't that's why they don't take serious. அதனால தான் அவர்கள் மிகவும் அவர்கள் கரிசனை கொள்ள மாட்டார்கள். I think somebody said in that stuff there's a thing they said once. There was a person has heart failure. அங்கே ஒரு மனிதன் அங்கே இருதய கோளாறுல இருந்தார். So he couldn't breathe. சுவாசிக்க முடியாமல் இருந்தது. So he went to a doctor. அவர் ஒரு வைத்தியரிடம் போனார். He was very serious and they were giving oxygen to him. அவருக்கு அங்கே ஆக்சிஜன் சுவாசம் அவருக்கு வைக்கப்பட்டது. And after about I don't know how many cylinders they have given oxygen. எத்தனை சிலிண்டர் கணக்கில் அவருக்கு ஆக்சிஜன் அவருக்கு கொடுத்தாருன்னு தெரியாது. So he came out to pay the bill. அவர் அங்கே அவர் தனது அதற்குரியதான ஒரு பில்லை அவர் கட்ட வரும் பொழுது he saw the bill and he was crying. அந்த பில்லை பார்த்து அவர் அழுகிறார். Then the cashier asked, why are you crying? அங்கே அந்த இருந்த காசாளர் கேட்டார், ஏன் அழுகிறாய்? His money is too much. அசுரா இந்த பணமா கொடுக்கப்பட்டதான கட்டணம் அளவிடப்படுகிறதான கட்டணமான கூடுதலாக இருக்கிறது என்றார். His husband is that அதோட கேட்டார், அதுக்கு அழுகிறீர்கள் என்று கேட்டார். No, I have enough money. அவர் சொன்னார், எனக்கு வேண்டிய பணம் இருக்கிறது. I am crying because all these days I was inhaling oxygen from outside. I should pay a red cent. நான் இவ்வளவு நாள் அந்த ஆக்சிஜன் சுவாசத்தை நான் அந்த இயற்கையில இருந்து நான் சுவாசித்துக் கொண்டிருந்தேன். நான் ஒரு சதமும் அதை கட்டவில்லை. அதனால தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன். People don't value the supernatural things. அங்கே இயற்கைக்கு மேற்பட்டதான காரியங்களை இன்றைய நாட்களிலே உள்ள ஜனங்கள் they take it everything for granted.
அது ஒரு ஒரு இலகுவான ஏளனமான எடுத்துக்கொள்கிறார்கள். So what is? So today we have to do beyond supernatural. இன்றைய நாட்களிலே இயற்கைக்கு மேற்பட்டதான காரியங்கள் அதுக்கு மேலான காரியம் செய்ய வேண்டும். அதற்கு மேலான காரியங்கள் நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். Bride is going to do today. So மணவாட்டியானவர் அதை செய்ய போகிறார். It's very soon he is going to do. So இது சிறிய காலத்திலே நடைபெற. What is that called? What is the word that called in the that called the paradox? What is the meaning of paradox? Huh? Something that is incredible, but it is true. Something that is incredible. paradox என்ற வார்த்தை நம்ப முடியாது. நம்ப முடியாது ஆனால் உண்மை. அது உண்மை. So I want to speak about the paradox. So இந்த நம்ப முடியாத காரியத்தை குறித்து நான் பேச போகிறேன். That's the thing God going to do with the bride today. அதே காரியத்தை தான் மணவாட்டி மூலமாக தேவன் செய்ய போகிறார். We are going to do a great thing. நாம் பெரிய காரியங்களை செய்ய போகிறோம். What are these paradox? அங்கே இந்த நம்ப முடியாத காரியம் என்ன? When Jesus Job 9:8 அங்கே யோபு 9:8 வசனம். ஒரு வார்த்தை paradox in வார்த்தையில ரெண்டு நம்ப Job chapter 9 verse 8, right? Jesus walked in the water. God. Which adorned spreadeth out the heavens and treadeth upon the waves of the sea. That's what. You can. அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். This was fulfilled when Jesus was on the earth with man. இந்த காரியமானது இயேசுவானவர் இந்த பூமியில இருக்கப்பொழுது நிறைவேற்றப்பட்டதான ஒரு காரியமாக இருக்கிறது. மத்தேயு 14:25 நடந்தது. மத்தேயு 14:25 வசனத்திலே நடைபெற்றதான காரியம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இரவில் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். This is read in English. Matthew 14:25, right? 14:25. And in the fourth watch of the night, Jesus went unto them walking on the sea. That's a paradox. இது ஒரு நம்ப முடியாத காரியம். You can't walk on this any கடலில் அங்க நடக்க முடியாது. Any miracle workers they can't walk today. எந்த ஒரு அற்புதம் செய்கிற ஒருத்தர் மனிதனாலேயும் கடலில் நடக்க முடியாது. When Joshua, what happened? There's a paradox when Joshua. அங்கே இந்த மனமான ஒரு நம்ப முடியாத காரியம் யோசுவாவுக்கு நடந்தது. Because he stopped the sun nature. அவர் வந்து அங்கே சூரியனை அங்கே நிப்பாட்டினார். He stopped the nature. அவர் இயற்கையை அங்கே நிப்பாட்டினார். How many hours he stopped the sun? About an hour or something. About an hour. He stopped. நேரத்திலே அங்கே சூரியன் அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார். That is not paradox. அதுதான் ஒரு நம்ப முடியாத காரியம். But it's true. ஆனால் அது உண்மை. Jesus brought bread from heaven. He Yes. multiplied 2 fishes and 5 loaves, and that's a paradox. இரண்டு மீனை 5 அப்பத்தை இயேசுவாக பலருக்கு கொடுக்கத்தக்கதாக அங்கே அதை செய்தார். அவர் நம்ப முடியாத ஒரு காரியம். What is it? Elisha did. அது எலிசா என்ன செய்தார்? There were children were teasing Elisha. அங்கே எலிசாவை அங்கே ஒரு சிறுவர்கள் அங்கே ஏளனம் செய்தார்கள். But 42 children. 42 சிறுவர்கள். They said you are a bold person, bold. நீ ஒரு பேசிக்க கட்டையா. நீ ஒரு மொட்டை மனிதன். And they were teasing. தப்பனமாக ஒரு ஏளனம் செய்தார்கள். But what Elisha did? ஆனா எலிசா என்ன செய்தார்? He ordered two Shebeas to come and kill all the children. அங்கே எலிசா அந்த நேரத்தில் அவங்க 2 கரடிகளுக்கு அங்கே உத்தரவிடுகிறார், அந்த பிள்ளைகளை எல்லாவற்றையும் கொல்லும்படியாக. What the prophet said? தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? It is not wrong with the children. அது அவர் சொல்கிறார், இந்த சிறு பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறதான பிள்ளையான காரியம் அல்ல. Because the parents were telling their children, this man Elisha is a false prophet. அங்கே சொல்லுகிறார், அவர்களுடைய தகப்பன் பிள்ளை அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து எலிசா என்ற ஒரு பிள்ளையான ஒரு தீர்க்கதரிசி என்று அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று. That's what they were teasing. அதனால தான் அவர்கள் எலிசாவை ஏளனம் செய்தார்கள். Be careful if you don't speak your pastor or anyone in front of the children. ஓகே, உங்களுடைய போதகரை பற்றியோ உங்கள் தீர்க்கதரிசிகளை பற்றியோ நீங்கள் ஒரு நாளும் உங்கள் பிள்ளைகளின் மத்தியிலே கவனமாக பேசுங்கள். உங்கள் பிள்ளைகள் மத்தியிலே கவனமாக பேசுங்கள். So be careful. So it's a paradox. நம்ப முடியாது ஆனால் உண்மை. It's a paradox. Acts 9:1.
அங்கே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாக புருஷரையாக ஸ்திரீகளாக story, you know the story, no? நீங்கள் இந்த கதையை அறிந்திருப்பீர்கள். Saul, yet breathing out threatenings and slaughter against the disciples of the Lord, went unto the high priest and desired of him letters to Damascus to the city And of how Damascus. he where what he saw great light into that front, Verse 3. Verse 3. And as he journeyed, he came near Damascus, and suddenly there shined round about him a light from heaven. And he fell to the earth and heard a voice saying unto him, Saul, Saul, why persecutest thou me? And he said, Who art thou, Lord? And the Lord said, I am Jesus, whom thou persecutest. It is hard for thee to kick against the pricks. So this is the incident where the soul became Paul. இது சவுல் பவுலாக மாறியதான அந்த காரியம் இந்த He was killing many Christians. அவன் நிறைய கிறிஸ்தவர்களை கொலை செய்தான். Today he saw a supernatural. அந்த நேரத்தில் அவன் ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட காரியம் இடைப்பட்டது. He saw a great light. அவன் ஒரு மிகப்பெரியதான ஒரு வெளிச்சத்தை அவன் கண்டான். He was killing many Christians. அவன் நிறைய கிறிஸ்தவர்களை கொலை செய்தான். He saw a great light. ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை ஒளியை அவனுடைய It is a பிரகாசத்தை pillar of fire. அது ஒரு அக்கினி சம்பமா இருக்கிறது. The light is a glory of God. அங்கே அந்த வெளிச்சமானது தேவனுடைய மகிமையா இருக்கிறது. Today you are walking in the light. நீங்கள் அந்த வெளிச்சத்தில் நடக்கிறீர்கள். Because the glory, you are walking in that glory. அந்த மகிமையிலே இந்த நாட்டில் நடந்து கொண்டு நீங்கள் நடக்கிறீர்கள். And he heard a voice. அங்க ஒரு பெரிய ஒரு சத்தம் கேட்டது. What the voice said? அந்த சத்தம் என்னத்தை சொல்லுகிறது? Why you are persecuting me? ஏன் நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று அந்த He சத்தம் didn't persecute Jesus Christ. அவன் இயேசுவை அங்கே துன்பப்படுத்தவில்லை. He was persecuting you and me. ஆனால் அவன் வந்து உங்களையும் என்னையும் அங்கே துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறான். He was doing. If anyone persecuting you and me, then you are persecuting Jesus Christ. உன்னையும் என்னையும் யாராவது அங்கே துன்பப்படுத்தினால் அவர் இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறவரா He இருக்கிறார். didn't persecute Jesus Christ. அவர் அங்கே இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தவில்லை. Persecuting his children. அவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்திக் He was கொண்டிருந்தார். persecuting the body of Christ. அவன் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை துன்பப்படுத்திக் கொண்டிருந்தார். We are the body of Christ. அந்த சரீரமான கிறிஸ்துவின் சரீரம் நாங்களா The இருக்கிறோம். great light is in us. அந்த வெளி மகா பெரிய வெளிச்சம் நாங்களா இருக்கிறோம். The glory of God is in us. அந்த மகிமைக்குரிய தேவன் எங்களிடத்தில் இருக்கிறார். Where Jesus is, there's glory is there. அங்க இங்கே இயேசுவானவர் இருக்கிறார், அங்கே வெளிச்சம், அங்கே சங்கோ மகிமை இருக்கிறது. He was persecuting the Christians. அவர் அங்கே கிறிஸ்தவர்களை அங்கே துன்பப்படுத்துகிறவரா இருக்கிறார். He saw great light. அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறதை அவர் கண்டார். And he became blind. He couldn't அந்த see that வெளிச்சத்தின் light. மூலமாக அங்கே குருடாக்கப்பட்டார். People don't understand the light what you have. அங்கே எங்களுக்குதான வெளிச்சத்தை அங்கே மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. The same light that Ezekiel also saw that light. அது எசேக்கியேல் அதே வெளிச்சத்தை 127. கண்டார். 127. Ezekiel. எசேக்கியேல் What is the color of the light? Is amber color. அங்கே அந்த வெளிச்சத்தின் நிறம் என்ன என்றால் Amber. எசேக்கியேல் 27. And I saw as the color of ember, He saw the glory of God. Ezekiel seeing the glory of God. as the appearance of fire round about within it. Color. Ember. Amber. And I saw the color of ember. Amber. சுகுசாவின் நிறமாய் இருக்கிறது. சுகுசா நிறம் என்று கூறுகிறது. It's the glory of God. அதோட மகிமையா இருந்தது. So where's the glory today? அந்த இதோட மகிமை இந்த நாள் எங்கே? It's John 17:22. You can read that. யோவான் 17:20 The வாசிக்கலாம். glory of God is in the wife. இதோட மகிமையானது மனவாட்டிக்குள்ளே இருக்கிறது. We are not married to him. இன்னும் அவரை மனம் முடிக்கவில்லை. மனம் முடிச்சிட்டார். A wife of Christ. மனைவியா Flesh of his flesh. அவருடைய சரீரத்தின் சரீரமாகவும் இருக்கிறது. John 17:22. And the glory which thou gavest me, I have given them. I have given them. They God will be gave the one. glory to Jesus Christ. He has given to you now. நாம் ஒன்றா இருக்கிறது போல அவர்களும் ஒன்றா இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். Good thing. Jesus has emptied himself. அங்கே இயேசுவானவர் வெறுமையா இருக்கிறார். God gave to Jesus Christ.
அங்கே தேவன் கொடுத்தது எல்லாவற்றையும் இயேசு கொடுத்தது என்ற காரியம் Jesus gave to the church. அது அவ்வளத்தையும் தேவன் தன்னுடைய சபைக்கு கொடுத்தார். Because you are his wife. என்றால் நீங்கள் அவருடைய மனைவியா You are his beloved. நீங்கள் அவருடைய அன்புக்குரியவராக இருக்கிறீர்கள். That's what he has given to you. அதனால அவர் நேசகுமாரனாக இருக்கீங்க. அதனால அவர் So எல்லாவற்றையும் that's what he has prepared a body. அதனால தான் நாங்கள் ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்துகிறோம். So when Moses went to the mountain, அங்கே மோசே மலைக்கு போன வேளையிலே he got the 10 commandments. அந்த 10 கட்டளை அவன் எடுத்து சொல்ல போன வேளையிலே He came down. அவர் அந்த பட்டங்களை எடுத்துக்கொண்டு வந்த பொழுது It's glory. The face of the Moses was glory. அங்கே தேவன் மோசேயின் முகமானது பிரகாசித்துக் கொண்டிருந்தது வெளிச்சத்தில் But people couldn't see Moses. அவர் இருந்த ஜனங்களாலே மோசேயை கண் கொண்டு காண முடியவில்லை. That is paradox. அதுதான் ஒரு நம்ப முடியாத ஒரு காரியம். But he covered his face. அவர்கள் தன்னுடைய முகத்தை மறைத்திருந்தார். Today why people are not seeing us today? இந்த நாட்களில் நிறைய ஜனங்களுக்கு மற்ற ஜனங்களுக்கு எங்களால் காண முடியாமல் இருக்கிறது. Because our body is veiled. The flesh body is a veil. அங்கே இந்த சரீரமானது திரையிட்டிருக்கு. எங்கள் சரீரமானது திரையிடப்பட்டிருக்கிறது. That's why people can't see us. அதனால எங்களால் நிறைய பேரால் கண்டுகொள்ள முடியவில்லை. That's why people are not covering their faces. அதனால நிறைய முகத்தை அவர்கள் மறைத்துக்கொண்டு மறைக்க மாட்டார்கள். மறையாம இருக்கிறாங்க because it's a veil. அங்கே ஒரு திரை இருக்கிறது. That's 2 Corinthians 4:6-7. 2 கொரிந்தியர் 4:6. Second Corinthians chapter 4:6-7. For God, who commanded the light to shine out of darkness, has shined in our hearts to give the light of the knowledge of the glory of God. 2 Corinthians, Yeah, in the face of Jesus Christ. But we have this treasure in earthen vessels, we have the treasure in the earthen vessel. and the excellency and the power may be of God and not of us. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே விட்டிருக்கிறோம். This is our earthen vessel. இது ஒரு மண்பாண்டத்திலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். This vessel, we are the treasure now. இந்த பொக்கிஷமானது இங்க It's இருக்கிறது. in you today. அந்த பொக்கிஷமானது உங்களிடத்தில் இருக்கிறது. Don't ask God to give me some treasures. அது நீங்க தேவனிடத்தை கேட்க வேண்டாம். பொக்கிஷமான He has already given to you. அவர் அந்த பொக்கிஷத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். It is in your earthen vessel. அதுதான் மண்பாண்டத்துக்குள்ளே பெற்றிருக்கிறோம். That's why he prepared a body for himself. அதனால தேவன் தனக்குரியதான சரீரத்தை அவர் ஆயத்தப்படுத்தினார். And Jesus came and dwelt in that body. அந்த சரீரத்தில் அவர் வந்து வாசம் பண்ணினார். That's only a temporary body. ஒரு தற்காலிகமான ஒரு Now he has prepared a permanent body. அங்கே அவர் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு வாசஸ்தலம் தேவை. That is you and me. அந்த வாசஸ்தலம் நானும் நீங்களுமா இருக்கிறோம். I am pleased to dwell in you. நான் உங்களிடத்திலே வாசம் செய்ய சித்தமா இருக்கிறேன். I am pleased. விருப்பமா இருக்கிறேன். நான் விருப்பமா இருக்கிறேன். That's what we do. The third when Jesus was baptized. I'm pleased to dwell in Jesus Christ. அங்கே இயேசுவானவர் வந்து அங்கே ஞானஸ்தானம் பெற்ற பொழுது நான் நேசிக்கும் உன்னிடத்தில் வாசமா இருக்கிறேன் என்று சத்தம் கொடுக்கப்பட்டது. விருப்பமா இருக்கிறேன். Same voice is hearing today. அதே சத்தமானது இந்த நாளை தொனித்துக் கொண்டிருக்கிறது. The supernatural God is wants to dwell in you. அந்த இயற்கைப்பட்ட தேவன் உங்களிடத்திலே வாசம் பண்ண சித்தமா இருக்கிறார். We are here today. அதனால தான் நாங்கள் இந்த இடத்திலே இருக்கிறோம். So we have the mind of Christ. அங்கே நாங்கள் தேவனுடைய சிந்தை எங்களிடத்தில் இருக்கிறது. So the same mind you must have what is in Christ Jesus. அந்த இயேசு கிறிஸ்துவிலே இருந்த அதே சிந்தையானது உங்களிடத்திலும் இருக்கிறது. Today all this four dimension, all this intelligence that is polluting your mind. இந்த நான்காம் பரிமாணத்துக்குரிய காரணமானது உங்களுடைய இதயங்களை உங்கள் மனதை அங்கே மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறது. That's what God has given the Holy Spirit to you. அதனால தான் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். It is not to dance in the spirit. அது வந்து பரிசுத்த ஆவியை ஆடுகிறதான காரியம் அல்ல. He is going to filter your mind. அவர் அந்த உங்களுடைய மனதை அங்கே அவர் filter பண்றார். வடிகட்ட சித்தமா இருக்கிறார். He is filtering your mind every day. He is filtering your mind. உங்களுடைய மனதை ஒவ்வொரு நாளும் அங்கே வடிகட்டி கொண்டு சுத்தமாக்கி கொண்டு இருக்கிறார். Satan wanted to put all the dirty things into your mind. சாத்தானானது உங்களுடைய மனதிலே அங்கே பிழையான தப்பான காரியங்களை அங்கே போட்டுக் கொண்டிருக்கிறான். He is going to filter your mind. ஆனால் தேவனோ அதை அவர் அங்கே வடிகட்டி கொண்டு திருத்திக் கொண்டிருக்கிறார். Ephesians 2:1. எபேசியர் 2 அதிகாரம் 1 வசனம்.
And you has he quickened who were dead in trespasses and sins. Oh. Wherein in time past you walked according to the course of this world, according to the prince of the power of the air, the spirit that now worketh in the children of disobedience. Yeah. அக்கிரமங்களாலும் பாவங்களினாலும் மரித்தோல இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளை நீங்கள் முற்காலத்தில் இவ்வளவு வழக்கத்திற்கு ஏற்றபடியாக கீழ்ப்படியாமையும் கீழ்ப்படிமையான பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது பேசுகிற ஆகாயத்து அதிகாரி வகை பிரபுவாக ஆதிக்கேற்றபடியாகவும் So நடந்து actually, கொண்டீர்கள். that's what God has resurrected us today. We were in sin. நாங்கள் பாவத்திலே இருந்தோம். So that's why the word came and then quickened us. அதனால தேவனுடைய வார்த்தையால் வந்து எங்களை மீட்டுக் கொண்டது. And quickened us and He made us to sit in the heavenly places in தேவன் Christ. அவனமாக தேவன் எங்களை உயர்ந்த ஸ்தலங்களில் அங்கே வாசம் பண்ண That's why John, at the chapter 4 says, John was asked to come higher. அங்கே யோவான் வெளிப்படுத்த நாடு மட்டும் யோவானானது அங்கே அவனை உயர இடத்துக்கு வர சொன்னார். Yeah, I am going to reveal you. அங்கே நான் உங்களுக்கு காரியங்களை I am வெளிப்படுத்த going to போகிறேன். reveal. I am going to come to reveal you on the earth. இந்த பூமியிலே நான் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க That's why you வரவில்லை. got to come higher. ஆக நீ வந்து மேல உயர்ந்த ஸ்தலம் இடத்துக்கு வா. The mind has to be changed from day to day. அங்கே மனதானது ஒவ்வொரு நாளும் அங்கே அங்கே மாற்றப்பட வேண்டியதா இருக்கிறது. Colossians 3:13. கொலோசியர் 3:13 வசனம். Philippians 2:5. First read Philippians 2:5. Philippians 2:5. 2:5 வசனத்தை வாசிப்போம். Let this mind be in you which was also in Christ Jesus. Let this be mine in you. கிறிஸ்து இயேசுவுக்குள் இந்த சிந்தையை உங்களிடத்தில் இருக்க கடவுள். That is God wants. அதுதான் This இயேசு mind. சித்தமாக You must இருக்கிறது. think what Jesus was thinking. இயேசுவானவர் எவனமாய் சிந்திக்கிறாரோ அவனமாகவே நீங்கள் If சிந்திக்க you go to a வேண்டியதாக place, you ask whether Jesus liked to go to this place. ஆக ஒரு இடத்துக்கு போகும்போது இயேசுவான இந்த இடத்துக்கு போக விருப்பப்படுவாரா நீங்கள் யோசிங்க. So your mind has to be changed. உங்களுடைய மனமானது அங்கே மாற்றப்பட That's வேண்டியதாக why God has இருக்கிறது. given the Holy Spirit to guide you. அதனால தான் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அங்கே உங்களை அங்கே மாற்றுவதற்காக பரிசுத்த ஆவியானவரை He will guide you into கொடுக்கிறார். all truth. அவர்தான் பரிசுத்த உங்களை நடத்துகிறவராக He இருக்கிறார். is guiding you into all truth. That's எல்லா why உண்மையான காரியங்கள் சத்தியத்தில் உங்களை Jesus நடத்துகிறவராக is இருக்கிறார். helping you. அங்கே இயேசுவானவர் உங்களை உதவி செய்து கொண்டிருக்கிறார். Colossians 2:12. கொலோசியர் 2:12 ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தொழுந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தில் அவரோடு கூட இருந்தவர்களாக இருக்கிறீர்கள். Yeah. Buried with him in baptism, We are buried with you in baptism. wherein also you are risen with him through the faith of the operation of God, God. who has raised him from the dead. Yeah. And So- you being dead in your sin, Yeah, they did sin. you Okay. being dead in your sins and the uncircumcision of your flesh, has he quickened together with him, having forgiven you all trespasses. We forgiven all our trespasses. அவர் இருந்த எல்லா காரியங்களையும் அக்கிரமம் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து விட்டார். All our trespasses. எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து He is not விட்டார். going to count your sins. அவர்களுடைய பாவங்களை அவர் எண்ணுகிறது இல்லை. He never going to count your sins. அவங்களுடைய பாவங்களை எண்ணுகிறவர் அல்ல. Romans 8:11. ரோமர் 8:11 But if the spirit of him that raised up Jesus from the dead dwell in you, he that raised up Christ from the dead shall also quicken your mortal bodies by his spirit that dwelleth in you. அன்றையும் இயேசுவை மரித்தோடு எழுப்பின ஆவி உங்களிடத்தில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோடு எழுப்பினவர் உங்களிடத்தில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதிரான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். So, what is inside in you today? உங்களுடைய இதயத்திலே வாசம் பண்ண ஆவி என்ன? Same spirit that resurrected Jesus Christ. அதே உங்களை இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்த அதே ஆவிதான் உங்களிடத்திலே Where the வாசம். resurrection has to come அந்த உயிர்ப்பிற்கான ஆவி எங்கிருந்து வர வேண்டும்? is in you. அந்த ஆவியானது உங்களிடத்திலே இருக்கிறது. We have 3 bodies. எங்களுக்கு 3 விதமான சரீரம் இருக்கிறது. One is theophany body. தியோபனி சரீரம், One is spiritual body, ஒரு ஆவிக்குரிய சரீரம், and also our natural body. ஒரு மாம்சீகமான சரீரம். All inside you. இந்த 3 விதமான சரீரம் உங்களுக்குள்ளாக It is not இருக்கிறது. going to go into outside. It is not going to come outside. அது ஒரு வெளியே வரக்கிறதான ஒரு சரீரம் அல்ல. It is like egg when hen they hatch eggs. What happened? The chicken will come inside from the egg. அங்கே கோழியானது அந்த Chicks. கோழி குஞ்சானது அந்த முட்டையில இருந்து வருகிறது. So either you have to come that you have to come inside. நீங்கள் அந்த உட்பிரகாரமாக நீங்கள் வர வேண்டியவர்கள். You are the power of resurrection. நீங்கள் தான் அந்த உயிர்ப்பிற்க வல்லமையா இருக்கிறீர்கள். Jesus is not going to resurrect you. அது தேவன் Jesus is not come and resurrect you. அவர் இயேசுவான திரும்ப வந்து உங்களை உயிர்ப்பிக்க போகிறவர் அல்ல. We are the people.
நாங்கள் தான் அந்த ஜனங்கள். We are the hand of God. நாங்கள் தேவனுடைய கிரியைகளா இருக்கிறோம். We will go and resurrect His people. நாங்கள் போய் அந்த ஜனங்களை உயிர்ப்பிக்க போகிறோம். Before that, our wives with the creatures waiting for the manifestation of the sons of God. அங்கே சிருஷ்டியானது தேவபுத்திரர் சிருஷ்டியானது தேவபுத்திரர் வெளிப்படுவதற்காக காத்து கொண்டு இருக்கிறது. Why? That's why this is groaning everywhere. Groaning. What is groaning? வேதனைப்படுகிறது. சிருஷ்டியானது அங்கே ஒவ்வொரு ஆத்ம வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறது. Even volcanoes. அங்கே எரிமலைகள். All these COVID-19 you can't stop. இந்த COVID-19 கான காரியங்கள் ஒன்றை நிற்பாட்ட முடியாது. You can't stop. அதுபோலமான காரியங்கள் உங்களால் நிறுத்த முடியாது. The volcanoes, earthquakes is coming from when COVID-19 is coming. எரிமலைகள், பூமி எதிர்ச்சிகள், அதுபோலமான Wars and rumors of wars. யுத்தமான காரியங்களை எல்லாம் நிறுத்த People are முடியாது. dying on starvation. அங்கே உபத்திரவங்கள் பட்டினியிலே நிறைய ஜனங்கள் சாகிறார்கள். And when you go to the cancer hospital, the patients are groaning there. அங்கே கேன்சர் வைத்தியசாலை அங்கே நிறைய நோயாளிகள் அங்கே துன்பப்படுகிறார்கள். Why? The sons of God has to be manifested. ஏனென்றால் கிறிஸ்துவின் தேவபுத்திரர்கள் வெளிப்பட வேண்டியதா இருக்கிறது. Because we are only mechanics today. Mechanics. நாங்கள் ஒரு ஒரு உபகரணமா இருக்கிறோம். உபகரணம். இயந்திரம். நாங்கள் ஒரு இயந்திரமா இருக்கிறோம். Mechanics have to become dynamics. அங்கே இயந்திரமானது அங்கே கிரியை செய்கிறதான ஒரு இயந்திரம் மாற்றப்பட வேண்டியிருக்கிறது. Now we are only the mechanics now. நாங்கள் ஒரு இயந்திரமா இருக்கிறோம். That's why we couldn't stop the corona. அதனால தான் எங்களுக்கு கொரோனா நிப்பாட்ட முடியாமல் இருக்கிறது. The mechanics have to become dynamics. அங்கே அந்த இயந்திரமானது செய்யப்பட வேண்டியதா இருக்கிறது. The sons of God has to come for manifestation. அந்த தேவபுத்திரர்கள் அங்கே தேவனுடைய அந்த அபிஷேகம் வர வேண்டியதா It has a creative power. அது ஒரு வல்லமையுள்ளதான ஒரு சிருஷ்டிக்கிற வல்லமை. We can speak to the tree. நாங்கள் ஒரு மரத்தை பார்த்து பேசலாம். To go and plant it in other side. அது போய் இன்னொரு இடத்துல போய் இன்னொரு நாட்டப்பட வேண்டிய பேசலாம். And what Jesus did? இயேசுவானவர் என்ன சொன்னார்? Jesus cursed the fig tree. அங்கே இயேசுவானவர் அங்கே கனி கொடுக்காத மரத்தை அத்தி மரத்தை பார்த்து அங்கே அவர் சபித்தார். It's bitter. அது அங்கே அந்த சபித்து அது அழிந்து போனது. This is called the what is that? Paradox. இதுதான் நம்ப முடியாத காரியம். We are going to do that today. Wife is going to do that. அதே காரியங்களை மனவாட்டியால் செய்ய சித்தமாக It is power in you. அது உங்களை பற்றிதான காரியம். Lot of people think that the graves will be open. அங்கே கல்லறைகள் திறக்கப்படும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். They go and see when time comes they go say my mother's grave is open. அங்கே தாய் நாங்க கல்லறை திறக்கப்படும் என்று பார்க்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். Graves are not going to open. அங்கே அந்த அவனமான கல்லறை திறக்கப்பட போவதல்ல. He speaking the word spoken. அங்கே உரைக்கப்படுகிறதான அந்த வார்த்தை. When Jesus was dying on the cross and the graves, Bible says graves are open. அங்கே இயேசு அந்த சிலுவையில் அங்கே மறைக்க பொழுது அங்கே கல்லறைகள் திறக்கப்பட்டது. It is not open actually. அது அங்கே திறக்கப்படவில்லை. There's a grave in Acts 2:29. அங்கே நாங்கள் பார்ப்போம் அப்போஸ்தலர் 2:29 வசனம். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களோட தைரியமாய் பேசுகிறதுக்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. David was resurrected when Jesus died on the cross. அங்கே தாவீது அங்கே உயிர்ப்பிக்கப்பட்டான். Brethren, let me freely speak unto you of the patriarch David, that he is both dead and buried, and his sepulchre is with us unto this day. So, if you go to Jerusalem, you can see Abraham's grave. எருசலேமுக்கு போனால் அங்கே ஆபிரகாமின் கல்லறை. All the graves are there. அங்கே ஒரு பழைய பரிசுத்தவான்கள் கல்லறை இருக்கிறது. Bible says Jesus cried the loud voice. ஈஸ்வரர் பெரிய ஒரு சத்தத்திலே பேசினார். All the minerals what we on this, it's all gathered and they came out one. All the minerals. Body we have so many minerals and இங்க பூமியில நிறைய எங்க சரீரத்தில் இருக்கிறதான minerals and what is that? Tamil பேர் ரஞ்சினி எங்க சரீரத்துல கணக்கு இருக்குன்னு iron all that is there and body காது பொருள்
He's funny singer. All this collectively let us. எங்க சரீரத்துக்கு தான அந்த விலை உங்களோட சரீரத்தை எல்லாம் சேர்ந்து you just to speak the word. அது தேவனுடைய வார்த்தையினாலே நடைபெற்றது. You have to speak. That's called the spoken word. அதுதான் உரைக்கப்பட்ட வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. That's even when you go to Jerusalem, you can see all that graveyard. You can see Sarah's one. You can see Abraham's graveyard. You can see. ஆபிரகாம், சேராஸ் ஒவ்வொருவருடைய கல்லறைகள் அங்கே இருக்கிறது காணலாம். Graves are not open. கல்லறைகள் திறக்கப்படவில்லை. When Jesus died on the cross, இயேசுவானவர் சிலுவையிலே மரணித்த பொழுது but graves are open. இந்த கல்லறைகள் திறக்கப்பட்டது. அந்த கல்லறை திறக்கப்பட்டது. இயேசுவின் கல்லறை திறக்கப்பட்டது. இயேசுவின் கல்லறை திறக்கப்பட்டது. Why it's open? ஏன் அது திறக்கப்பட்டது? Because Roman has sealed that grave. என்றால் ரோமர்கள் அந்த கல்லறையை அவர்கள் முத்திரையிட்டு அவர்கள் அடைத்தார்கள். It's under seal of Romans. அது அங்கே ரோமனுடைய முத்திரையினாலே அங்கே முத்திரைக்கப்பட்டு அடைக்கப்பட்டதானது இருந்தது. Jesus broke the seal and came out. அந்த முத்திரையை உடைத்து அந்த கல்லறையிலிருந்து அங்கே இயேசுவானவர் வெளிவந்தார். Bible says we are white sepulchres. We are white sepulchres. நாங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். நாங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். வேதம் கூறுவது நாங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று. All this Jesus told the Pharisees, you are the white sepulchres. அங்கே பரிசேயர் சொல்றாங்க வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று. Today all the denomination of white sepulchre. ஒவ்வொரு ஸ்தாபனமும் இன்று வெள்ளையடிக்கப்பட்ட ஒரு கல்லறையா இருக்கிறது. I was in that grave. அந்த கல்லறையிலே நான் இருந்தேன். I was dead and my life was stinking. ஆகவே நானும் மரணித்து அந்த கல்லறையிலே இருந்தேன். I was sealed. நானும் அந்த கல்லறையிலே முத்திரைக்கப்பட்டவனா இருந்தேன். But the seal was broken. The word came. அந்த வார்த்தை வந்தபோது முத்திரை உடைக்கப்பட்டது. I came out from that grave. அந்த கல்லறையை விட்டு நான் வெளியே வந்தேன். That's when the prophet said, come out from her, my people. அதனால தான் தீர்க்கதரிசி சொல்கிறார், அந்த சந்ததியை விட்டு நீ வெளியே வா என்று சொல்கிறார். He's calling you out. அங்க அந்த இடத்துல இருந்து வெளியே வா என்று He தீர்க்கதரிசி came out from the grave. அவர் கல்லறையில இருந்து வெளியே வந்தார். You are in the grave. There is not again they are in the graves. நிறைய பேர் இந்த நாட்களில் கல்லறைக்குள்ளாக இருக்கிறீர்கள். Yes, stinking. நாட்டம். அங்கே நீங்க அழுகி நாற்றமடைய கொண்டிருக்கிறீர்கள். That is only whitewash. அங்கே உங்க வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரா இருக்கிறது. When any proposals come and some people recommend one girl from the denomination, you recommend, you ask somebody to recommendation. அங்கே ஸ்தாபனங்களே அங்கே இன்னொருத்தர் so any proposal, marriage proposals, அங்கே ஒரு கல்யாண ப்ரொபோசல் வந்தா அங்கே இன்னொருத்தர் வந்து ஒருத்தரை அறிமுகப்படுத்துவார். and she is very good. அவர் சொல்றாரு நல்ல ஒரு பிள்ளை. She comes to church and she is very religious. அவர் வந்து சொல்றாரு சபைக்கு வருகிறார், அவர் ரொம்ப அருமையான பிள்ளைன்னு சொல்லுவார். Whitewashing. அது வந்து வெள்ளை அடிக்கிறதான காரியம். True born again Christian is very உண்மையாக உயிர்ப்பிக்கப்பட்ட திரும்பவுமாக எழும்பப்பட்ட. That is my resurrection. I can say. மறுபிறந்த கிறிஸ்தவன் தான். That is my resurrection. அதுதான் என்னுடைய உயிர்ப்பிப்பு. I was dead in sin. நான் பாவத்திலே மரித்தேன். I was in the grave. நான் கல்லறையிலே இருந்தேன். I was stinking. நான் நாற்றமுடையவனா இருந்தேன். But God brought me out. ஆனால் தேவன் அந்த இடத்துல என்னை வெளியே கூட்டி வந்தார். God resurrected me. தேவன் என்னை உயிர்ப்பித்தார். This is a spiritual resurrection. இதுதான் ஆவிக்குரிய உயிர்ப்பிப்பு. This is God resurrected me. அதனால் தேவன் இவனமாக என்னை உயிர்ப்பித்தார். Then today because I will say what has experience what I had. நான் என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். I have spoken deeply on this before that. இதுக்கு முன்பாக நான் இந்த காரியத்தை பற்றி உங்களுக்கு நான் கலந்து ஆலோசிக்கவில்லை. When I was small, நான் ஒரு சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது, about 3 or 4 I can't remember the age. நான் எனக்கு அந்த இந்த வயதை நான் மறந்து விட்டேன். எனக்கு சொல்ல முடியும் என்ன ஞாபகம் இல்லை. But normally children never eat. குழந்தைகள் சாப்பிடாது. So nowadays we have all this social media will show these pictures and children eat. இந்த நாட்களில் எங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கிறதான காரியங்களை காட்டி பிள்ளைகளை நாங்கள் சாப்பாடு கொடுக்கிறோம். Those days my it's a dinner time. My mother took me out. அங்கே என்னுடைய தாயானவர் என்னை சாப்பாடு ஊட்டுவதற்காக என்னை வெளியே கூட்டிக் கொண்டு போனார். He showed all the stars. அங்கே நட்சத்திரங்களை அவர் என்னை காட்டினார். And she would feed me. அவரமாக நட்சத்திரங்களை காட்டி எனக்கு சாப்பாடு ஊட்டினார். I saw Jesus, heaven was open. நான் அங்கே பரலோகமான திறக்கப்பட்டதை கண்டேன். I told my mother that Jesus is looking at me. நான் அங்கே இயேசுவானவர் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கார் என்று தாயாரிடம் சொன்னேன். My mother couldn't see that.
ஓகே இந்த தாயார் அதை கண்டுகொள்ள முடியவில்லை, காண முடியவில்லை. I said, Jesus is looking at me. அங்கே இயேசுவானவர் என்னை பார்த்து கொண்டிருக்காரு After சொன்னார். I finished my dinner, my mother took me inside. அங்கே என்னுடைய சாப்பாடு எனக்கு முடிந்த பிறகு நான் வீட்டுக்கு கொண்டு அழைத்து சென்றார். And I can remember now exactly 50 years now, 50 years this incident. கிட்டத்தட்ட ஒரு 50 வருடம் இருக்கும் அந்த காரியம் நடைபெற்றது. Recently, I just 50 years now from now today. That's what my age was very ஓகே. My age was 22 வயதிலே I was sick, நான் ஒரு very சுகமயப்பட்டிருந்தேன். serious I can say. நான் மிகவும் ஒரு சுகமயப்பட்டிருந்தேன். It's like a dead bed. நான் ஒரு மரண படுக்கையில் இருந்தேன். So one month there was high fever. ஒரு மாத காலமாக எனக்கு காய்ச்சலாக இருந்தது. Doctors could diagnose the fever. அங்கே வைத்தியர்களாலே என்னுடைய என்ன நோய் என்று அறிந்து கொள்ள They gave so முடியாமல் many tests. They did the testing, அநேக விதமான பரீட்சை அங்கே சோதனைகளை செய்தார்கள். and they couldn't find the fever. ஆனால் அவர்களால் என்ன வருத்தம் என்று கண்டு கொள்ள முடியாமல் When they admitted to the hospital, ஒரு வைத்தியசாலை அனுமதித்த பொழுது it's about 6 o'clock. It's a very cloudy day. ஒரு மேகம் சூழ்ந்ததான ஒரு நாளா இருந்தது. ஒரு 6 மணி So போல I இருந்தது. saw the same picture what Jesus showed me. நான் அப்படியே Very small, the same vision. Vision is a appearance. நான் வந்து இந்த சிறு வயதிலே நான் சொன்னதான காரியத்தை அதே காட்சியை நான் திரும்பவும் கண்டேன். And Jesus in the hospital wall. It was a bright light. அந்த ஒரு நான் வைத்தியசாலையான அந்த சுவரில் ஒரு வெளிச்சத்தை கண்டேன். It's a bright light. Jesus was மிகவும் ஒரு looking. வெளிச்சமா இருந்தது. And he gave a mighty power. ஒரு மிகப்பெரியதான ஒரு வல்லமை கொடுத்தார். That power I can't explain you. அந்த வல்லமையை நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. That power is like controlling the heaven and the earth. அந்த வல்லமையானது பரலோகத்தையும் பூமியையும் கட்டுப்படுத்தக்கூடியதான ஒரு வல்லமையா It's a இருந்தது. great power. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமையா இருந்தது. And Jesus took me out for heavenly places. அங்க என்ன ஒரு பரலோகத்திலே ஒரு மேன்மையான ஸ்தானங்களை Bible says the spiritual dimension, the heaven dimension is it's a very fast dimension. அந்த பரலோகத்துக்கு பரிமாணமானது மிகவும் வேகமானது என்று சொல்லுகிறது. So I was flying like it's like a rocket. நான் ஒரு வேகமாக பறந்து சென்று ஒரு ராக்கெட்டை போல பறந்து சென்று கொண்டிருந்தேன். And I saw many angels were flying and they were comforting me. அவர்கள் நிறைய தேவதூதர்கள் அவர்கள் என்னை குறித்து மிக ஆறுதல் சொல்கிறவர்களா இருந்தார்கள். That was a great power. அது ஒரு அருமையான ஒரு வல்லமையா இருந்தது. And Jesus gave me the cross to carry there. அங்கே சிலுவையை சுமந்து செல்ல நான் அனுமதித்தேன். I was feeling that very pain. நான் அந்த வேதனை நான் உணர்ந்தேன். And Jesus was carrying behind that cross. அதை என்ன பின்வாங்க தேசுவானவர் அங்கே சுமந்து கொண்டிருந்தார். I didn't understand. நான் ஒன்றையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. And that power I can't explain. That is called the வல்லமை dynamics. என்னால் உங்களுக்கு சொல்ல முடியாமல் இருக்கு. Recently I was praying because there are times when sometimes I'm mischievous. My mother says, "Don't be naughty." There sometimes சில நேரங்களில் வந்து ரெண்டு தாயை நான் குழப்படியாக செய்து கொள்வேன். My mother said, "Don't be naughty. You saw Jesus when you were small." அங்கே இந்த வனமாக நான் செய்யும் பொழுது தர்ப்பம் நீ சின்னத்திலே இயேசுவை நீ கண்ட வனமாக நீ குழப்படி செய்ய வேண்டாம் சொல்லுவார். And I saw the great power. It's a mighty power. அந்த ஒரு மிகப்பெரிய வல்லமை நான் That is called the dynamics. அதுதான் அந்த ஒரு பரிணாமமா இருக்கு. You can speak, the things will happen. ஆகவே நீ நடக்க இருக்கிறதான காரியங்களை பற்றி பேசக்கூடியதான ஒரு வல்லமை. Anything but will speak, it will just call a spoken word. He gave a words in the mouth. Just when I open the mouth, the word just coming out. நான் இந்த வாய் திறந்த பொழுது அந்த உரைக்கப்பட்ட வார்த்தையானது என் வாயை விட்டு புறப்பட்டு இருக்கிறது. It is like when Isaiah and all the words came out. I said what ஏசாயாக்கு பலமாக அந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்பட்டதோ. the words now we are preparing and we are preaching. நான் இப்பொழுது எல்லாவற்றையும் எழுதி கொண்டு வந்து நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். That time the word just came out. அந்த நேரங்களில் வார்த்தையானது இந்த வாயிலிருந்து வெறுமே It's a fast dimension. அது ஒரு மிகமாக வேகமான ஒரு பரிமாணம். You can go to any place. நீங்க இப்ப எந்த இடத்துக்கு வேண்டுமானாலும் போகலாம். You know, Philip was preaching somewhere in Samaria and God commanded Philip to go to other. He flew on to that other place. அங்கே பிலிப்பான ஒரு இடத்துல பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசுவானவர் ஒரு கட்டளை இடுகிறார். இன்னொரு இடத்துக்கு போனோட அந்த இடத்துக்கு அவன் பறந்து சென்றார். It is the dimension we are speaking. நாம் ஒரு பரிணாமத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். Today if I want to come to Canada, I will be there.
நான் நினைத்தேன் இந்த கனடா நான் இருக்கணும் நான் அங்கே இருப்பேன். Today, if I want to go to Martha, I will be there. நான் மாத்தளைக்கு போறேன் அந்த நான் அங்கே இருப்பேன். I don't want to take a bus and go. எனக்கு அந்த நான் ஒரு பஸ் எடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. That is the dimension we are going to. That is the real dimension you are going to experience. அந்த பரிமாணத்தை நாங்கள் அங்கே அனுபவிக்க போகிறோம். Now we are the mechanics, நாங்கள் ஒரு இயந்திரமா இருக்கிறோம். but the dynamics come. That will shake you. அந்த காரியம் அந்த அந்த பரிமாணத்துக்குரியதான காரியம் வரும் பொழுது அது எங்களை முற்றிலுமாக மாற்றும். What the Branham said in 19, that's the First World War. முதலாவது உலக யுத்தத்திலே That is somewhere. It's started. I don't know which year. And 1911. 1911. 1911 ஆண்டிலே நடைபெற்றதா இருக்கிறது. So they were fighting. The war is not stopping. அந்த உலக யுத்தமான முடிவு பெறுகிறது. They are not stopping. அந்த யுத்தமான தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. But it stopped. Same. It's a 11th month. 1911 they started the war. 1911 ஆண்டு அந்த யுத்தம் தொடங்கப்பட்டது. And I don't know when it's 11th month. 11 மாதம் 11th hour. 11 மணித்தியாலங்கள் And 11 minutes. 11 நிமிடம். Suddenly war stopped. அனுமனமான ஒரு நேரத்தில் அங்கே முழு யுத்தம் It's நிறுத்தப்பட்டது. a miracle. அது ஒரு அற்புதம். It's a paradox. அது ஒரு நம்ப முடியாத காரியம். They suddenly stopped war. அங்க திடீரென அந்த யுத்தம் நிறுத்தப்பட்டது. There's nobody to stop the war. அங்க அந்த யுத்தம் நிறுத்துறது God only stopped the war. அங்க தேவன் தான் அந்த யுத்தத்தை நிறுத்தினார். That is called paradox. அதுதான் நம்ப முடியாத காரியம். We do great thing we are going to do. நாம் மிகப்பெரியதான காரியங்களை செய்ய போகிறோம். We are not of this world, I'm telling you. நாம் இந்த உலகத்துக்குரியான மனிதர்கள் அல்ல. We can speak. If I go to Malaysia, I can speak Malay. நான் மலேசியாக்கு போனால் எனக்கு மலை மொழியை பேச முடியும். I can pray because we are gods. We are gods, sons of God. நாங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கோம். God knows all the languages. அங்க தேவன் எல்லா மொழிகளையும் தெரிந்தவராய் So இருக்கிறார். we also know all the languages. அவனமாக நாங்களும் எல்லா மொழிகளையும் தெரிந்தவராய் If God will take me to Pakistan, I will speak Urdu. நான் பாகிஸ்தானுக்கு சொன்னா நான் உருது மொழியிலே அங்க பேசுவேன். If I go to Saudi Arabia, I speak Arabic. நான் சவுதி அரேபியாக்கு போனா நான் அரபிக் மொழியிலே பேசுவேன். We are God's sons. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். We are sons of God. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். You are not an ordinary person. நீ ஒரு சாதாரண மனிதர் அல்ல. You are sons of God. நீங்க தேவனுடைய பிள்ளைகளா You இருக்கீங்க. speak different languages. நீங்கள் அந்நிய பாஷைகளிலே பேசுவீர்கள். You speak, things will happen. நீங்கள் சொல்லுவீர்கள், அந்த காரியம் நடைபெறும். Everything will happen ஒவ்வொரு காரியமும் in நடைபெறும். the right time. சரியான நேரத்திலே. That day I was fasting and praying. God brought me to remind that what has happened yesterday. நான் அன்றைய நாளே அங்கே உபாசி ஜெபம் பண்ணி 50 வருடங்களுக்கு முதல்ல இவ்வளமான காரியம் ஒரு இடத்துக்கு என்னை I have கூட்டிட்டு forgotten. நான் மறந்துட்டேன் அந்த காரியத்தை. I have forgotten it. நான் அதை மறந்து விட்டேன். I thought it's some givings. நான் நினைத்தேன் ஒரு கண்மூடித்தனமான ஒரு காரியம் என்று. But God reminded me. அது திரும்பமாக தேவன் எனக்கு நினைவு கூட்டினார். It will happen to the wife of Christ. இதுதான் தேவனுடைய மனைவாட்டி நடைபெறுகிறதான காரியம். I finish in Psalm 82:6. சங்கீதம் Who are you? Must know who are you. 18:22. 82:6. சங்கீதம் 82:6. I have said you are gods, and all of you are children of the Most High. You are children. You are the gods. You are gods. You are not a simple man. You are gods. Supernatural. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உண்மையான மக்கள் என்றும் நான் அதை சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல சேர்த்து லோக பிரபுக்களை ஒருவரை போல விழுந்து You are like a man. You are like And a you shall die man. like men and fall like one of the princes. I am pain here, back pain here. அங்கே இடுப்பு வலி இருக்கு. I can't come to church. என்னால் சபைக்கு வர முடியாது. I am sick. நான் நோயாளியா இருக்கேன். You are like a man. நீங்கள் மனிதரை போல You are இருக்கிறாய். gods. ஆனால் நீ தேவன். You are gods. Please remember this. நீ ஒரு உன்னதமான ஒரு மக்கள். Last year I didn't miss any Sunday service. நான் See my age. நான் கடந்த வருடங்களில் நான் ஒரு நாள் கூட சபையை நான் ஞாயிற்று See my age. See the young people are not regular. ஆனால் இளமையான ஜனங்கள் சபைக்கு I can't come. I am sick. நான் வர முடியாது, நான் நோயாளி இருக்கிறேன்னு சொல்கிறார்கள். We are gods. நாங்கள் தேவர்கள். Don't think they are normal man. நாங்கள் சாதாரண. This money is nothing. This money is இந்த பணமானது ஒன்றும் இல்லை. we don't need that money. இந்த மனம் எங்களுக்கு அவசியம் இல்லை. Money. பணம். It's not a which
We do everything freely we go. நான் எல்லா காரியமும் இலவசமா இலவசமா போகிறோம். We don't spend money to go to Canada. கனடாக்கு போகிறதுக்கு எங்களுக்கு பணம் தேவையில்லை. But one day you will throw all your monies. ஒரு வேதம் ஒரு நாள் உள்ளிட்டு எல்லா பணத்தையும் நீங்க தூக்கி வீசுவீர்கள். So it's not good. என்றால் அது ஒரு பெருமதி இல்லாத ஒரு காரியம். People have given more importance to the money today. இன்றைய நாட்களில் ஜனங்கள் பணத்துக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறார்கள். Throw that money. அங்கே அந்த பணத்தை நீங்கள் ஒரு நாள் வீசுவீர்கள். Because sons of God is your God. நீங்கள் தேவர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். So it's not necessary your money. உங்கள் பணமானது எங்களுக்கு அவசியம் இல்லை. Very soon it's going to happen. அது பணமான காரியம் Very soon I'm telling you. மிக விரைவில் பணமான காரியம் நடக்கும். Time has come. That's why God revealed this. அங்கே இப்போ நேரம் I am not going to tell this to uplift myself. And any way to learn something. நான் வந்து உயர்த்துகிறதுக்கு என்னை உயர்த்துகிறதுக்கு சொல்லவில்லை. God wanted to tell you because of you. நான் இந்த காரியங்களுக்கு உங்கள் நிமித்தமாக நான் You பேசுகிறேன். will do the same thing. நான் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். You will do. நீங்கள் செய்வீர்கள். You will do. நீங்கள் செய்வீர்கள். That's why I didn't tell all these things. அதனால தான் விவரமான காரியங்கள் நான் சொல்லவில்லை. God wanted to tell. ஆனால் தேவன் இதை உங்களுக்கு சொல்லுகிறார். Yes, told to tell you. தேவன் என்னை பேசுகிறார். You are not a man, I'm telling you. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதன் அல்ல. You are gods. நீங்கள் தேவர்கள். Don't be like man. நீங்கள் மனிதர்களை போல இருக்க வேண்டாம். Don't be like the woman always looking down at hung woman. நீங்கள் நீங்கள் கூணு விழுந்த பெண்களை போல இருக்க வேண்டாம். Looking always down. இருக்கிற காரியங்களை பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம். 30 years he was like that. 30 years he was like that. ஒரு 30 வருடமாக ஒரு பெண் அவனமாக இருந்தார். Will you marry a woman like that? அவனமான ஒரு பெண்ணை நீங்கள் மனம் முடிப்பீர்களா? 30 years he was like that. அந்த 30 வருடம் அவர் கூணுடையவர்களாய் புரிந்து கொண்டே இருந்தார். Jesus said, ஆனால் இயேசு சொன்னார், be straight. நீ நேராய் இரு. Don't look down. நீங்கள் கீழே பார்க்க வேண்டாம். Don't look the earthly things. பூமிக்குரிய காரியங்களை நாட Don't look the வேண்டாம். rubbish. இந்த பூமிக்கு ஒன்றுமே இல்லாத காரியங்களை நீங்கள் பார்க்க வேண்டாம். மேன்மையான காரியங்களை பாருங்கள். Listen from God. If you are listening from God, நீங்கள் தேவனுடைய காரியத்தை பெற்றால் you with him that நீங்கள் உயிர் வைத்திருந்தால் you see the things of God. நீங்கள் மேன்மையான காரியங்களை உலகத்தின் மேன்மையான காரியங்களை பாருங்கள். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.